ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு குளோபல் வாய்ஸ் தமிழ். இன்னைக்கு நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, லாஸ்ட் ஒரு 1 மந்தாக பார்த்தீங்கன்னா டெல்லியில் வந்து ஜந்தர் மந்தர் அப்படிங்கிற ஒரு பகுதியில் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய போராட்டம் நடந்துட்டு இருந்துச்சு. அது தலைமையேற்று நடத்தினது யாருன்னு பார்த்தீங்கன்னா சிஜேபி, காக்ரோச் ஜனதா பார்ட்டி அப்படிம்பாங்க. அதன் தலைவர் வந்து அபிஜித் திவேக் அப்படிம்பாங்க. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய போராட்டத்தை வந்து டெல்லியில் வந்து முன்னெடுத்துட்டு போனாங்க. இதற்கு வந்து உறுதுணையாக இருந்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா மாணவர்கள். இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஜென்னிசெட் அப்படிம்பாங்க. இது எதனால அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீட் தேர்வுல வந்து யூஜி கொஸ்டின் பேப்பர் வந்து லீக் ஆச்சு அப்படிங்கறதுனால. இது சிஜேபி சைட்ல இருந்தும் பாதிக்கப்பட்ட மாணவர்கள் சைட்ல இருந்தும் வந்து ஒரு 3 விதமான கோரிக்கைகள் வைத்திருந்தாங்க. ஃபர்ஸ்ட் கோரிக்கை என்னன்னு கேட்டீங்கன்னா, யூனியன் எஜுகேஷன் மினிஸ்டர் வந்து தர்மேந்திர பிரதான் வந்து அவங்களோட போஸ்டிங்கை வந்து ரிசைன் பண்ணணும். ரெண்டாவது என்னன்னா வந்து பாத்தீங்கன்னா 21 மாணவர்கள் வந்து இந்த கொஸ்டின் பேப்பர் லீக்னால இறந்து போயிருந்தாங்க. அவங்க அந்த 21 குடும்பங்களுக்கும் வந்து பாத்தீங்கன்னா தலா ஒரு குடும்பத்துக்கு ஒவ்வொரு 1 crore வச்சு கொடுக்கணும், ஒவ்வொரு கோடி வந்து கொடுக்கணும். மூணாவது என்ன கோரிக்கை வச்சிருந்தாங்கன்னா, இந்த ப்ரொடெஸ்ட் நடக்கும்போது பாத்தீங்கன்னா வந்து அட்டாக் பண்ண காவல்துறைகளை வந்து லத்தி சார்ஜ் அப்படின்பாங்க. இந்த மாதிரி பண்ணவங்களை வந்து கண்டுபிடிச்சு வந்து அவங்கள வந்து எதிராகவும் வந்து ஆக்ஷன் எடுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட் சைட்ல இருந்து பாத்தீங்கன்னா இது வந்து பெருசா எடுத்துக்கிட்டல. ஃபர்ஸ்ட் இது வந்து மிகப்பெரிய போராட்டமா ஆச்சுது. சோனம் வாங்சுங் பாத்தீங்கன்னா கடைசி ஒரு மாத காலங்களா வந்து உண்ணாவிரத போராட்டத்தில் இருந்தாங்க. எதுக்குன்னு பாத்தீங்கன்னா இந்த நீட் விவகாரத்துல நடந்த இதுக்குதான். கடந்த ஒரு 2 நாட்கள் முன்பு பாத்தீங்கன்னா மத்திய அமைச்சர் வந்து ஜே.பி. நட்டா போன்ற சில பிஜேபியின் உயர் தலைவர்கள் வந்து பாத்தீங்கன்னா டைரக்டாவே போய் பார்த்திருந்தாங்க, மீட் பண்ணி பேசியிருந்தாங்க. ஒரு சில கருத்துக்கள் வந்து வச்சிருந்தாங்க இவங்க சைட்ல இருந்து. அதுக்கு அடுத்துதான் பாத்தீங்கன்னா அவங்க வந்து அந்த உண்ணாவிரத போராட்டத்தை வந்து முடிவு கொண்டு வந்திருந்தாங்க. சிஜேபி ஃபவுண்டரான அபிஜித் திவேக் வந்து பாத்தீங்கன்னா தொடர்ச்சியாக வந்து ஜந்தர் மந்தர்ல வந்து போராட்டத்தில் ஈடுபட்டு கொண்டு இருந்தாங்க. அவங்க என்னன்னா இந்த 2 கோரிக்கைகள் வைத்திருந்தாங்க. இந்த கோரிக்கைகளை வந்து பாத்தீங்கன்னா இப்போ ஒரு கோரிக்கைகள் நிறைவேற்றப்பட்டிருக்கு. இவங்க யாருன்னு பாத்தீங்கன்னா கல்வி அமைச்சர் யூனியன் எஜுகேஷன் மினிஸ்டர் தர்மேந்திர பிரதான் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, அவங்க ரிசைன் பண்ண ஸ்டேட்மெண்ட் எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா, மாணவர்கள் வந்து குழப்பமடைவதை வந்து நாங்கள் அனுமதிக்க மாட்டோம் அப்படின்ற மாதிரி ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருக்காங்க. ரெண்டாவது என்ன பாயிண்ட் சொல்லியிருக்காங்கன்னா, ஜந்தர் மந்தரில் நடக்கும் இந்த போராட்டத்தை பயன்படுத்தி பல தேச விரோதிகள் வந்து இந்த சூழ்நிலையை வந்து சாதகமாக பயன்படுத்தி விடக்கூடாது அப்படிங்கிறதையும் நாங்க கருத்தாக இருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. மூணாவது என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்தியாவில் எந்த ஒரு மாணவர்களும் சட்ட சிக்கல்களில் மாட்டி தனது எதிர்காலத்தை தொலைத்து விடக்கூடாது என்பதற்காகவும் நான் வந்து இந்த பதவியை வந்து ராஜினாமா செய்தேன் அப்படிங்கிற மாதிரி யூனியன் எஜுகேஷன் மினிஸ்டர் தர்மேந்திர பிரதான் வந்து சொல்லியிருக்காங்க. இந்தியாங்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஒரு டெமோக்ரஸி கண்ட்ரி. டெமோக்ரஸிங்கும் போது வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஜனநாயக நாடு அப்படின்பாங்க. ஜனநாயக நாட்டுல வந்து நம்மளுக்கு வந்து அனைத்து கோரிக்கைகள், அனைத்து போராட்டங்கள் பண்ணுவதற்கு எல்லாத்துக்குமே நம்மளுக்கு வந்து ஒரு தனிப்பட்ட அனுமதி இருக்கு. அது வந்து நம்மளுக்கு வந்து அநீதி இழைக்கப்பட்டிருக்கு அப்படின்னா வந்து அதுல வந்து கண்டிப்பாக நம்ம வந்து அதுல இறங்கி வந்து போராட்டங்களோ இல்லைன்னா அதுக்கு வந்து நம்மளுக்கு ஆன்சர் கிடைக்கிற வரைக்கும், ஒரு பதில் கிடைக்கிற வரைக்கும் நம்ம போராட்டங்கள் பண்ணலாம். அப்படிங்கும்போது இது வந்து உண்மையிலேயே அந்த மாணவர்களுக்கு கிடைத்த மிகப்பெரிய வெற்றி தான். மாணவர்களுக்கு வந்து உண்மையிலேயே வந்து யாருமே நீங்க சும்மா ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்றேன், இப்போ நம்ம குடும்பத்திலே இல்லை நம்ம சைட்லயே இருக்கும்னு வச்சுக்கோங்க. அவங்க உங்களுக்கு வந்து நிறைய ஒர்க் இருக்கும், நிறைய கமிட்மெண்ட் இருக்கும். அப்படிங்கும்போது யாருமே வந்து தேவையில்லாம வந்து ஒரு 4 நாள் 5 நாள் 10 நாளுங்கிற ஒரு ப்ரொட்டஸ்ட்ல வந்து ஒரு மாணவர்களும் சரி மற்றவங்களும் சரி வந்து கலந்துக்கிட மாட்டாங்க. அவங்களுக்கு அது ஏதோ ஒரு பாதிப்பு இருக்கு அப்படிங்கிற போய் தான் அவங்க வந்து கலந்துக்கிட்டாங்க. நல்லா யோசித்து பாத்தீங்கன்னா இப்ப நானுமே இருக்கேன். இப்போ அந்த இடத்துல வந்து நிறைய வந்து அரெஸ்ட் ஆகுறாங்க, நிறைய வந்து லத்திய சார்ஜ்ல எல்லாம் மாட்டிக்கிட்டாங்க. அப்படிங்கும்போது நம்ம பேரண்ட்ஸ் வந்து அதுக்கு வந்து அனுமதிப்பாங்களா? இல்ல. அதையும் தாண்டி வந்து அந்த இடத்துல கூடி நின்று ஒரு போராட்டம் பண்ணுதாங்க அப்படின்னா அதற்கு வந்து தனக்கு வந்து எப்படியாவது ஒரு நியாயம் கிடைச்சிடாதா அப்படிங்கறதுக்காண்டி தான் அவங்க வந்து இதுல போராட்டம் பண்ணுதாங்க. அப்படிங்கும்போது இந்த ஒரு ஜனநாயகத்துல வந்து இப்படி ஒரு வெற்றி கிடைச்சது வந்து உண்மையிலேயே பெருமைக்குரிய விஷயம். அந்த மாணவர்களுக்கும் வந்து உண்மையிலேயே பாராட்ட தெரிவிச்சுக்கணும். ஏன்னா இவ்வளவு நாள் வந்து கஷ்டப்பட்டாலும் அவங்க வந்து அதுல வெற்றி பெற்றிருக்காங்க. ஆனா இதே மாதிரி இன்னும் ஒரு தடவை வந்து இந்த மாதிரி ஒரு தவறுகள் நடந்து விடக்கூடாது. அதே மாதிரி ஒரு இழப்புகள் இனி இந்தியால இருக்கக்கூடாது. ஏன்னு கேட்டீங்க, நம்ம ஸ்டூடெண்ட் அப்படிங்கும்போது ஒரு இந்திய சிட்டிசன் அப்படின்னு மாதிரி தான் சொல்லணும். ஏன்னா இது வந்து வெளிநாட்டிலேயோ இல்ல வேற எங்கேயோ நடக்கல. அவரே அமைதியா பாத்துட்டு இருக்க கூடாது. சென்ட்ரல் கவர்மெண்ட் இதுவே வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் லேட், இதுக்கு கொஞ்சம் முன்னாடியே ஸ்டெப் எடுத்திருந்தாங்கன்னா இந்த அளவுக்கு இந்த பிரச்சனை பெயர்ந்திருக்காது. பொது சொத்துக்கள் வந்து சேதமடைஞ்சிருக்காது. டெல்லியில பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட போலீஸ் கார்கள் மற்றும் பொது சொத்துக்கள் ஆனா நிறைய வந்து டேமேஜ் ஆச்சு. ஏன்னா போலீஸ் தரப்புல இருந்தும் இல்ல இந்த மாணவர்கள் தரப்புல இருந்தும் சில பிரச்சனைகள்ல தள்ளுமுள்கள் நடக்கும்போது பாத்தீங்கன்னா சில பல பொது சொத்துக்கள் வந்து பாதிக்கப்படும். அது வந்து இயற்கையாவே எல்லா இடத்துலயுமே நடக்கக்கூடியதுதான். ஆனா இதை வந்து கொஞ்சம் முன்னாடி ஹேண்டில் பண்ணிருக்கலாம். பட் இப்ப இருந்தாலும் பரவாயில்ல, இந்த ஆக்ஷன் எடுத்திருக்காங்க. ஓகே கைஸ், நெக்ஸ்ட் வீடியோல சந்திப்போம். See you.